ஏய் நந்தினி, இங்க பாரு, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் கூட சொல்லாம இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க. பாத்தியா நந்தினி, வீட்ல இருந்து ஒரே ஒரு போட்டோ தானே தாய்க்குள்ள உடைச்சிருக்காங்க. வெளியில பாத்தியா, அப்படியே பிரம்மாண்டமா 2 பேனர் போட்டிருக்கேன், அதுவும் நம்ம வீட்டு உயரத்துல. எல்லாரும் எவ்ரிபடி அப்படியே அசந்து போயிட்டாங்க. இங்க பாரு நந்தினி, தாய்க்குலத்தால வாயே திறக்க முடியலன்னு பாத்துக்கோயே. நீ பாத்தியா நந்தினி? ஏய் என்ன நந்தினி? ஏய் நந்தினி, என்ன நில்லு. என்னாச்சு? ஆர் யூ ஆல்ரைட்? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? என்ன? ஓ ஐ forgot. நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிருக்கல, சபதம், நந்தினி சபதம். ஓகே, கீப் இட் அப். வெரி நைஸ், சூப்பர். அது என்னமோ தெரியலடா, இந்த வீட்ல இருக்கிறவங்களும் சரி, வெளியில இருந்து வந்தவங்களும் சரி, பிடிவாதம் மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு இல்ல? You also, come on, keep it up. Super. See, look. இத பாரு, இப்போ நாம இங்க பேசுறதெல்லாம் நம்ம 2 பேருக்காக இல்ல. இங்க பாரு, டாடி பாவம், ஓல்ட் மேன். இங்க பாரு, டாடி என்ன பேசினாரு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இல்ல மறந்துட்டியா? இங்க பாரு, நீ வந்து முன்னாடி நின்னு இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும்னு டாடி சொன்னார்ல, மறந்துட்டியா? Don't you remember? இத பாரு நந்தினி, இப்போ எனக்காக இல்லனாலும் டாடிக்காக நீ இதெல்லாம் பண்ணணும்ல. ஏய் இங்க பாரு நந்தினி, ப்ளீஸ். இங்க பாரு, look at me. Come on நந்தினி, come on, ப்ளீஸ். இத பாரு, என்ன விட்டுரு. டாடி பேச்ச நீ மதிப்பியா மாட்டியா? ஓ, மதிக்க மாட்டியா? ஓகே, நான் ஒத்துக்கிறேன், உன்னோட கோவம் நியாயமானது. ஓகே, பட் இட்ஸ் ஓகே. பாவம், என் டாடிக்காக, டாடி சொன்ன வார்த்தைக்காக உன் கோவத்தை கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் தள்ளி வச்சிரு. ஓகே, இத பாரு ப்ளீஸ், டாடி முன்னாடி என்ன தலை குனிய வச்சிராத. அவர் ஒருத்தர் கிட்ட மட்டும் தான் நான் கெத்தா இருக்கேன். ப்ளீஸ். இரு நந்தன், வே. மாதுமா, மாப்பிள்ள சூர்யாவுக்கு நல்ல டேஸ்ட் இல்லமா? சூப்பரா ஃப்ளக்ஸ் அடிச்சு இப்படி தொங்க விட்டுருக்கானேமா. ஏமா, இப்படி ஃப்ளக்ஸ் அடிக்கணும்னா எவ்வளவு செலவாயிருக்குமா? அதுவா இப்ப முக்கியம்? எதுக்கு இப்படி அர்த்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இந்த பேனரை ரிமூவ் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். சாரிமா, என் வாய் இப்படித்தானே உனக்கு தெரியுமில்ல? தெரியுதுல்ல. ஏமா, இப்ப என்ன பண்ணலாம்? மாப்பிள்ள வேற இந்த பேனர் தொட்டா கை வெட்டுவேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு 2 கையும் முக்கியமா, எனக்கு சாப்பிடணும் இல்லையா? இந்த பேனரை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. அம்மா வேற இதை விட டென்ஷன் ஆகுறாங்க. பத்திக்கிட்டு வருது. ஆஹா, சூப்பர் மாதவி, எனக்கு செம்ம ஐடியா வந்துருச்சுமா. என்னன்னு சொல்லி தொலைங்க. அது மாப்பிள்ள இந்த பேனரை தொட்டா தானே வெட்டுவோன்னு சொல்லியிருக்கான், பத்த வச்சு விட்டுட்டா. நீ என்னையா சொல்ல வர? ரொம்ப சிம்பிள் மை டியர் மாதவி. யாருக்கும் தெரியாம நைஸா அந்த பேனர் கிட்ட போய் ஒரு தீக்குச்சி எடுத்து நைஸா கொளுத்தி பத்த விட்டோன்னு, அப்படியே அந்த ஃப்ளக்ஸ் கப்பகன்னு எரிஞ்சு மொத்தமா சாம்பல் ஆயிருமா. யார் பத்த வச்சாங்கன்னு மாப்பிள்ளையால கண்டுபிடிக்கவே முடியாதுமா. எப்படி ஐடியா? கொஞ்ச நேரம் சும்மா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. ஏமா, இருந்து எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, அது உனக்கு பிடிக்கலையாமா? ஐயோ, ஆமாம், என் ஐடியாவில் நீ என்ன குறை கண்டாய் அதை சொல். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே. மண்ணாங்கட்டி, இந்த ஃப்ளெக்ஸ் எரியும் போது வீடும் சேர்ந்து எரியாதா? அடையமா, வீடு எரிஞ்சிட்டு போட்டுமா, ஃப்ளெக்ஸ் எரியுதுல அது முக்கியம். யோ, உருப்படியா ஏதாவது யோசியா இந்த மூலையில? வீடு எரிஞ்ச நம்ம எங்க போறது? ரோடு தான். யாரு? போச்சுடா, இந்த பஞ்சாயத்து வேறையா? இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்த மாதிரி தான். விடக்கூடாதுங்க. வாங்க, வாங்க. என்னன்னு நான் செட் பண்ண ஆளுங்கள்ல ஒருத்தன் கூட கண்ணுல படல. ஏம்மா, நம்ம கண்ணில் மட்டும் இல்லை, அவனுங்க யாரு கண்ணிலையுமே படமாட்டானுங்க. ஏன்னா நீ சொன்ன மாதிரியே சமையல் வேலையில் 2 பேர், பரிமாறுற வேலையில் 2 பேர், கெஸ்ட் கெட்டப்பில் 2 பேருன்னு 6 பேர்த்த இறக்கி விட்டுருக்கிறேன். நீ எதை பற்றி கவலைப்படாத, எல்லாம் கிளீனாக நடக்கும். சரி. ஏம்மா, அந்த மாதவி அவன் ஜாலரான் வருது பாரு. வா கண்ணு. ஏய், நீ எங்க வந்த? என்ன கண்ணு இப்படி கேட்டுவிட்ட? வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்களை இப்படி எல்லாம் கேட்கலாமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
முறையில நான் உனக்கு சித்தி. எங்க ஒரு வாட்டி சித்தி அப்படின்னு கூப்பிடு பாப்போம். ஐயோ, இங்க பாருமா, வீட்டுக்கு ஒரு விசேஷத்துக்கு வந்திருக்கோம், வாங்க அப்படின்னு கூப்பிடாம எங்க வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்களா? உன்னதான் இங்க யாருமே இன்வைட் பண்ணலல்ல. அப்புறம் எதுக்காக இங்க வந்து நிக்கிறேன்? அழையா விருந்தாளியா வந்தவங்கள எங்க வந்தன்னு தான் கேட்பாங்க. இதோ பாரேன், உங்க அம்மா மாதிரியே அப்படியே கோவப்படுறிய கண்ணு. கோவப்படுற விஷயத்துல இவ சுந்தரவள்ளி 2.0 வெர்ஷன் 2. ஆமா. ஆஹா, மாப்பிள காமெடியா பேசுறாரு பாருங்கண்ணு. என்ன பாக்குற எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. கண்ணு, பொம்பளைன்னா பொறுமை வேணும், பொறுமை. வீட்ல ஒரு நல்லது நடக்குதுன்னா 4 பேர் வரத்தான் செய்வாங்க. அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. எல்லாரையும் சமமா பார்த்து வாய் நிறைய வாங்கன்னு கூப்பிடுறதுதான் பெரிய மனுஷத்தனம். ஏய், உன்ன மாதிரி ஆளுங்க கிட்டலாம் நாகரிகத்தை காட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்க வீட்டு விசேஷத்துக்கு இப்ப நீ ஏன் இங்க வந்த? நான் யாரு? நான் யாருன்னு சொல்லு. நான் முன்னாடியே சொன்னேன், நான் உங்க பங்காளி. எங்க பங்காளி வீட்டு விசேஷத்துக்கு எங்களை யார் கூப்பிடணும்? இந்த விசேஷத்துக்கு வர்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு கண்ணு. அதனாலதான் வந்தேன். நீ இங்க வந்தாலே எங்க வீட்ல பிரச்சனை தான் வருது. அதான் கூப்பிடல. வெக்கமே இல்லாம இப்படி வந்து நிக்கிறியே, எதுக்காக இப்படி வந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? அண்ணே, பாத்தியா இந்த பொண்ண? இங்க பாரு கண்ணு, இந்த சின்னம்மாவோட மனச இன்னும் நீ புரிஞ்சுக்கல. உரிமையோட வந்து ஓடி ஆடி எங்க பங்காளியோட மக நிச்சயதார்த்தத்துக்கு வேலை செய்யதாம நான் வந்திருக்கேன். ஐயோ, இங்க பாரு, இது எங்க வீட்ல நடக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லாரும் நல்ல மூட்ல இருக்காங்க. நீ வந்து அந்த மூட கெடுத்து விட்டுறாத. நான் தயவு செஞ்சு சொல்றேன், இங்க இருந்து முதல்ல கிளம்பிடு. பாத்தியான, எங்க அம்மா சுந்தரவள்ளி இந்த பாப்பாவுக்கு நாகரிகத்தையும் மரியாதையையும் சொல்லி கொடுக்காமலே வளர்த்துட்டாங்க போல இருக்கு. ஐயோ கண்ணு, மாதவி, இது பெரியவங்க விவகாரம். உன்ன மாதிரி அரை டிக்கெட்டு கிட்டலாம் நான் பேச வேண்டிய அவசியமே இல்ல. புரிஞ்சுதா? இவளே அரை டிக்கெட்டுனா அப்ப நான் கால் டிக்கெட்டு. வழிய விடு, நான் பெரிய தலைங்க கிட்ட பேசிக்கிறேன். அண்ணே, என்னண்ணே சும்மா பாத்துக்கிட்டு நிக்கிற? நம்ம வீடுனே, வா போலாம். சரிம்மா. ஏமா உன்ன அரை டிக்கெட்டுடா? அக்கா, வாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதாங்க வந்தோம்.